இன்றைய சிந்தனை. அதர்மத்துக்கு பலம் அதிகம். இதை நாங்கள் பல புராணங்கள் மூலமாகவும் இதிகாசங்கள் மூலமாகவும் பார்த்திருக்கின்றோம். ஒருவனுடைய வாழ்க்கையை கூறு போடுவது அதர்மம். அது பலம் சார்ந்தவர்களுடைய எண்ணங்களிலேயும் செயல்பாடுகளிலேயும் தான் அதர்மம் தலை தூக்கி நிற்கின்றது. அதை சரி செய்வதற்கு இறைவனுடைய துணை வேண்டும். அதை நாங்கள் எல்லா இதிகாசங்கள் மூலமாகவும் பார்க்க முடியும். அதர்மம் செய்கின்றவர்களுடைய கை எப்பொழுதுமே ஓங்கி நிற்கும், பலமும் அதிகமாக இருக்கும். அவர்களை எல்லாம் நேரடியாக உடனடியாக அவர்களுடைய வதம் செய்து அந்த தர்மத்தை நிலைநாட்டுவது என்பது எளிதானதல்ல. அதற்கெல்லாம் உரிய சூட்சுமங்களை தெரிந்து கொண்டு அதற்கான நடைமுறைகளை வழிபடச் செய்து வலுவடையச் செய்து அதன் மூலமாகத்தான் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். இந்த மகாபாரதத்திலே கிருஷ்ண பகவான் அவர் ஒரு இறை சக்தி கொண்டவராக இருந்தாலும் எத்தனை விதமான சிக்கல்களையெல்லாம் அவர் கட்டவழ்த்து தான் இந்த பாரதத்திலே வெற்றியை கொடுக்கின்றார். மகாபாரதத்திலே தர்மம் நிலைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக அவர் செய்கின்ற அந்த சூட்சுமமான காரியங்கள் எல்லாம் பல பிரச்சனைகளை சமாளித்து விடுகின்றார். உண்மையிலேயே அந்த கிருஷ்ண பரமாத்மனுடைய ஆளுமையும் அந்த செயத்திறனும் அவருடைய அந்த அனுகூலமான சிந்தனைகளும் தான் பாரதத்தை தர்ம சிந்தனையோடு மகாபாரதத்திலே பாண்டவர்கள் வெற்றியை தொட முடிந்தது. எப்பேற்பட்ட மாவீரர்களையெல்லாம் துரியோதனன் தன் பக்கம் வைத்திருந்தார். அழிக்க முடியாத சக்திகளாக துரோணாச்சாரியார், பீஷ்மர், கர்ணன், இப்படியான மாபெரும் வீரர்களெல்லாம் துரியோதனன் பக்கம் இருந்தார்கள். அதிலே அவர்களுடைய அந்த ஆளுமையை அவர் எப்படி அழகாக அவர்களுக்கு கூறி அவர்களுடைய வீரத்தை எல்லாம் போற்றி, ஆனால் நீங்கள் இதற்கு அடிபணிந்துதான் ஆக வேண்டும், உங்களுடைய உயிரை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றெல்லாம் பாரதத்திலே அவர் போராடுகின்றார். அதாவது பீஷ்மரை யாராலும் வெல்ல முடியாது, துரோணாச்சாரியாருடைய வில்லுக்கு யாரும் நெருங்க முடியாது. கர்ணன் மாபெரும் வீரன், கவச குண்டலத்தோடு பிறந்தவன். இப்படியான மாவீரர்களை எல்லாம் ஒரு வழியாக அவர் சூழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். இவர்களை எல்லாம் வீழ்த்துவதற்கு அவர் செய்த சூழ்ச்சிகள் மிக மிக அற்புதமானவை. ஏனென்றால் தர்மம் நிலைக்க வேண்டும். இதற்கு மேலாக இன்னொரு வீரர் இருந்தார், விதுரர். அவருடைய வில்லுக்கு உலகமே அழிந்துவிடும். அப்படிப்பட்ட விதுரரை கூட அந்த போரிலே கலக்க விடாமல் செய்த பெருமை கண்ணனுக்குத்தான் உண்டு. எனவே ஒரு சாதுரியமான தன்னுடைய அந்த திட்டங்களை சாதுரியமாகவும் சாணக்கியமாகவும் செயல்பட்டுத்தான் தர்மத்தை நிலைநாட்டினார் கிருஷ்ண பகவான். எனவே இந்த தர்மம் என்பது நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உலகம் சரியாக இயங்கும் என்கின்ற தன்மையை மனதிலே கொண்டு இப்படியான மாவீரர்களை எல்லாம் தனது சாணக்கியத்தின் மூலமாகவும் சாதுரியத்தின் மூலமாகவும் அவர்களை வீழ்த்தி பாண்டவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பும் அப்படிப்பட்ட ஒரு சாதுரியமும் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையும் கிருஷ்ண பகவானுடைய தனித்துவமாக அமைந்தன. மகாபாரதத்தை உற்று நோக்கினால் அந்த கிருஷ்ண பகவான் தன்னுடைய கடவுள் என்கின்ற அந்த தன்மை சக்தியை எல்லாம் அவர் அங்கே பயன்படுத்தாமல் தன்னுடைய புத்திசாலித்தனத்தோடு தான் அங்கே அந்த போரிலே கலந்து போரிடாமல் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை மட்டும் வைத்துக்கொண்டு எவ்வளவு சாதுரியமாக காய் நகர்த்தி இந்த 18 நாள் போரிலே வெற்றியை பாண்டவருக்கு பெற்றுக் கொடுத்தார் என்பது மிக அற்புதமான ஒரு நடைமுறை. இது நாங்கள் சாதாரணமாக படித்தது தெரிந்து கொண்டால் மட்டுமல்ல, இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்திலே தர்மம் நிலைக்க வேண்டுமென்றால் நாங்களும் சாதுரியத்தை பயன்படுத்த வேண்டும், சாணக்கியத்தை பயன்படுத்த வேண்டும். இது ரெண்டும் மிக முக்கியமானது. ஒரு போர் செய்பவனுக்கும் ஒரு மந்திரிக்கும் சாணக்கியமும் சாதுரியமும் மிக முக்கியம் என்பதை உலகத்துக்கு தெளிவுபடுத்தியவர் கிருஷ்ண பகவான். நன்றி.